இப்போ பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தானே சிங்கப்பெண்ணே. இந்த சீரியலானது ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்குது. இந்த சீரியலில் அன்புடைய அம்மாவாக லலிதா கதாபாத்திரம் நடிகையுடைய பயோகிராஃபியும், அவங்க யார் அப்படிங்கிறதையும், அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும், அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும், அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த இதில் பார்க்கலாம். சிங்கப்பெண்ணே சீரியலில் அன்போட அம்மாவாக லலிதா கதாபாத்திரம் நடிகையுடைய ரியல் நேம் அஞ்சு. இவங்களை பேபி அஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மார்ச் 23, 1975 சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது குழந்தது எல்லாமே சென்னையில் தாங்க. இவங்களுக்கு இப்போ 50 வயசாகுது. அஞ்சு இவங்களுக்கு 2 தம்பி இருக்காங்க. ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு, ஒருத்தர் சென்னையில் தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஞ்சு அவங்களுடைய அப்பா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவராம், அவங்களுடைய அம்மா ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களாம். அஞ்சுவங்க 1.5 வயசாக இருக்கும்போதே 6லிருந்து 60 வரை திரைப்படத்தோடைய 100ஆவது நாள் நிகழ்ச்சிக்கு ஃபேமிலியோட போயிருக்காங்க. அப்போ இவங்களை பார்த்த இயக்குனர் பாலுமகேந்திரன் அவர்கள் அஞ்சுவங்களுடைய அம்மா அப்பாட்ட, நான் ஒரு படம் எடுக்கிறேன், அந்த திரைப்படத்தில் இந்த குழந்தைய நடிக்க வைங்க, இந்த குழந்தை அழகாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அஞ்சுவங்களுடைய அம்மாவும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, பாலுமகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான உதிரி பூக்கள் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு சைல்டு ஆர்டிஸ்டாக அறிமுகமானவங்க. இந்த திரைப்படத்துக்கு பிறகு என் செல்லமே, பொல்லாதவன், மீண்டும் கோகிலா, பூட்டாத பூட்டுகள், சின்னமுள் பெரியமுள், கர்ஜனை, ஹிட்லர் உமானத், டார்லிங் டார்லிங் டார்லிங், பொய்சாட்சி, வடிவங்கள், அழகிய கண்ணே, பூமுமாடு, வில்லியனூர் மாதா, எங்கள் சாமி ஐயப்பன், அரங்கேற்றவளை, அதிகாரி, அக்னிபிரவி, அமிராமி, அகத்தியன் என 20க்கும் மேற்பட்ட தமிழ் சினிமாவில் சைல்டு ஆர்டிஸ்டாக பேபி அஞ்சு அவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ் மொழி மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம் என பிரபல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் 30 திரைப்படங்களில் இவங்க சைல்டு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, அஞ்சுவங்க 10 வயசாக இருக்கும்போதே ஹீரோயின் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளை கண்மணி திரைப்படத்தில் இவங்க தான் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அதாவது எஸ்பிபி அவருடைய மகள் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு பிறகு அரங்கேற்ற வேலை, ஆதித்யன், பூமகளூரிலும், உனக்காக எல்லாம் உனக்காக, என்றென்றும் காதல், வீராப்பு என பல திரைப்படங்களில் இங்கே ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழி திரைப்படங்களில் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஹீரோயினாகவும் சைல்டு ஆர்டிஸ்டாகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இப்படி இவங்க திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு திருமணமாச்சு. ஆமாங்க, இவங்களுக்கு 17 வயசாக இருக்கும்போது ரேஞ்சர் அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ தான் கன்னட நடிகர் டைகர் பிரபாகரன் அறிமுகமானார். அஞ்சுவும் டைகர் பிரபாகரன் அவங்களும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் 30 வயசு வித்தியாசமாங்க. இவங்களுக்கு அர்ஜுன் அப்படின்னு ஒரு மகன் இருக்காரு. அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு சில வருடங்களே முடிவுக்கு வந்துருச்சு. ஆமாங்க, அஞ்சுக்கும் அவங்களுடைய கணவர் பிரபாகரனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்துப்பட்டு பிரிஞ்சாங்க. அதன் பிறகு அஞ்சு இதுவரைக்கும் சிங்கிள் மதராக இருந்து தான் தன்னோட பையனை வளர்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்புகள் குறைய தொடங்கும் சின்னத்திரையில் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் பேபி அஞ்சு. இவங்க இந்த சீரியலுக்கு பிறகு இதயத்தை திருடாதே, ஈரமான ரோஜாவே, வித்யா நம்பர் 1, சூலம், அகல் விளக்கு, கிருஷ்ணதாசி, செல்வி, அரசி என பல சீரியல் நடிச்சிருக்காங்க. பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகி ஹிட்டான சீரியல் தானே சித்தி. இந்த சீரியலில் ராதிகா கூட சேர்ந்து வைதேகி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. மகாராசி சீரியலில் சாமுடி சீரியல் கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. தற்சமைக்கும் சிங்கப்பெண்ணை சீரியலில் அன்புங்களோட அம்மாவா லலிதா கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அஞ்சுவங்க மலையாளத்தில் ருக்மிணி திரைப்படத்தில் நடித்ததுக்காக கேரளா ஸ்டேட்டில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆக்ட்ரஸில் இவங்க டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க. பேபி அஞ்சு நடித்த திரைப்படத்தில் எந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சிங்கப்பெண்ணை சீரியலில் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சீரியலில் பேபி அஞ்சுங்களுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் 2 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.